மித்ரா, என்ன மனிஷா? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்னா? என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையா? நல்லாவே தெரியுது, அதனால தான் கேக்குறேன். நீ எதுக்கு லக்ஷ்மி கூட சேர்ந்து ஆவி பிடிச்சிட்டு இருக்க? இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு அப்படி என்ன அவசியம் வந்துச்சுன்னு தான் கேக்குறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுல தேவைகளை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல மனிஷா. லக்ஷ்மி ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. அவ வேலையை அவளால பாத்துக்க முடியும். அவளுக்கு தேவையானதெல்லாம் அவளே பாத்துப்பா. நடுவுல உதவி எதுக்கு அவளுக்கு? இங்க பாரு மனிஷா, அவளுக்கு உடம்பு சரியில்லை. சில நேரங்கள்ல யாராவது ஒருத்தங்க சொன்னாதான் அவங்க ஹெல்த்தை பத்தி கேர் எடுத்துப்பாங்க. இந்த விஷயத்துல நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் அப்படிதான். ஆமா, ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு நீ அதை பிரச்சனையாக்க நினைக்கிற? ஓ, என் கவலை உனக்கு பிரச்சனை மாதிரி தெரியுதா? இங்க பாரு மனிஷா, ஒரு விஷயத்தை எவ்வளவு தூரம் எடுத்துக்கணுமோ அவ்வளவு தூரம் மட்டும்தான் எடுத்துக்கணும். எது வரைக்கும் யோசிக்கணுமோ அது வரைக்கும் மட்டும்தான் யோசிக்கணும். இப்படியே போச்சுன்னா நிலைமை கை மீறி போயிடும். இன்னும் கொஞ்ச நாள்ல லக்ஷ்மி போயிடுவான்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த கொஞ்ச நாள லக்ஷ்மி தனக்கு சாதகமா மாத்திப்பாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல அன்சிகா, அந்த பட்டிக்காட்டுக்காரிய நான் அவ்வளவு தூரம் போக விட மாட்டேன். என்னோட அறிவு திறனுக்கு முன்னாடி பட்டிக்காட்டு வயல்ல புல்லு புடுங்குற அந்த கோமாளியெல்லாம் நான் ஜெயிக்க விட மாட்டேன். நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். நந்தன் குடும்பத்துல எல்லாரும் லக்ஷ்மி மேல பழி சுமத்தி கேள்வி கேட்டு அவளை வெறுக்கிற மாதிரி நான் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். யார பார்க்கணுங்க? மித்ரா சாரையோ ஜெயதேவ் சாரையோ கூப்பிடுறீங்களா? சரிங்க, நீங்க உட்காருங்க. ஓகே. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. வணக்கம் மேடம். வணக்கங்க, உட்காருங்க. தேங்க்யூ. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். போன்ல சொல்றதை விட அந்த குட் நியூஸை நேர்ல வந்து சொன்னா நல்லா இருக்குமேனு வந்திருக்கோம். அது என்ன நியூஸ்னு கேட்க எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, சொல்லுங்க. ஒவ்வொரு வருஷமும் டர்க்கியில கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கிறது வழக்கம். அவங்க ஒவ்வொரு நாட்டில இருந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலதிபரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க. இந்த வருஷம் நம்ம ஸ்டேட்டோட பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் மேனா மித்ராவை செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணி கொடுங்க. ஃபர்தர் ப்ராசஸ் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நல்லதுங்க. ஓகே, வரங்க. வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை டியர் சன். Thank you so much dad. அப்ப கூடிய சீக்கிரமே மித்ராவும் லக்ஷ்மியும் டர்க்கிக்கு போறாங்க. மித்ரா கூட லக்ஷ்மி போகிறத நான் விரும்பல. என்ன சொல்ற அரவிந்தா? மித்ரா கூட ஃபங்க்ஷனுக்கு மித்ராவோட மனைவியா லக்ஷ்மி போறதுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னாங்கல்ல? யாரு என்ன சொன்னாலும் மித்ரா கூட லக்ஷ்மி போறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். அத்த சொல்றத கேட்டு அவர் மட்டும் தனியா போனா அப்புறம் அவர் கூட இருந்து அவரை என்னால காப்பாத்தவே முடியாது. அவர் திரும்பி வர வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் பயந்துகிட்டே இருக்கணும். என்ன பண்றது? அரவிந்தா, பிசினஸ் விஷயத்துல நம்ம ஃபேமிலி மேட்டர்ஸை சேர்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு இதுல
லக்ஷ்மி விஷயத்தை கம்பேர் பண்ணாம இருக்கிறது நல்லது. நீங்க என்னங்க பேசுறீங்க? அந்த லக்ஷ்மி மித்ரா கூட இருக்கிற வரைக்கும் மித்ராக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ நான் பயந்துகிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும்போது லக்ஷ்மிய மித்ரா கூட அவ்வளவு தூரம் நான் எப்படி அனுப்பி வைப்பேன்னு நினைக்கிறீங்க? அருந்து போற அவங்க 2 பேர் உறவ இந்த மாதிரி அக்கேஷன்ஸ்க்கு ஜோடியா அனுப்பிக்கிட்டு திரும்பவும் ஒட்ட வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. அண்ணா, நீங்க எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. அம்மா லக்ஷ்மி, மித்ராவோட சேர்ந்து நீயும் போறது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவர் கூடவே இருந்து அவரை காப்பாத்திக்க முடியும்ன்ற சந்தோஷம் எனக்கும் இருக்கு மாமா. ஆனா அத்தை சொல்றதையும் கேட்காம அவர் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு தெரியல. ஐயோ, மித்ராவை பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியலம்மா. அவனுக்கு உன் மேல அன்பு இருக்கு. அதனால்தான் அவங்க அம்மாவையே எதிர்த்தான். அவனோட அன்பை உன்கிட்ட வெளிப்படுத்துறான். அவனோட அன்பை நீ புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். புரிஞ்சுதா? நான் என் கூட டர்க்கிக்கு லக்ஷ்மியை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். மாம் இவ்வளவு உறுதியா சொன்னதுக்கு அப்புறமும் கூட உன்னால எப்படி எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியுது? அதை சொன்னாலும் உனக்கு புரியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. மாம், இந்த விஷயத்தெல்லாம் அதிகமாக டிஸ்கஸ் பண்ண நான் விரும்பல. ஏன்னா லக்ஷ்மியை கூட்டிட்டு போகணும்னு நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன்.